என் பின்னே வாருங்கள், நான் உங்களை மனுஷரை பிடிக்கிறவர்களாக்குவேன் என்று சொல்லி அழைக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அன்பின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். அழைப்பிற்கு அடிப்பணியுங்கள். இத்தாலி நாட்டிலிருந்து இந்தியா வந்து தமிழ் மொழியை கற்று தமிழ்நாட்டை தாய் நாடாக போற்றி தமிழ் மக்களை தமது மக்களாக பாராட்டி திருமறை செல்வராக, செந்தமிழ் அறிஞராக, பன்மொழி புலவராக, ஓவிய கலைஞராக, இசை ஆர்வம் மிகுந்தவராக, கலையறியும் குணநலமும் பொருந்தியவராக கிறிஸ்துவின் சேவையை வாழ்நாள் முழுவதும் உற்சாகமாக செய்தவரே ஜோசப் பெஸ்கி என்று அழைக்கப்படுகிறவர். மதுரை மாவட்டத்திற்கு 1711 ஆண்டு வந்து சேர்ந்தார். தமிழரோடு தமிழராய் வாழ்ந்தவர். உணவிலும் உடையிலும் பழக்கத்திலும் வேறுபாடின்றி வாழ்ந்து காட்டினார். ஜோசப் பெஸ்கி என்ற பெயரை தைரியநாதர் என்ற பெயர் மாற்றத்தோடு தன்னை அழைக்க ஆரம்பித்தார். மக்கள் இவருடைய துணிவை கண்டு வீரமாமுனிவர் என்று வியந்து போற்றி பெயர் சூட்டினார்கள். ஆங்கிலம், பிரெஞ்சு, லத்தீன், தமிழ், தெலுங்கு, கன்னடம், ஆரியம், இந்துஸ்தானி போன்ற மொழிகளை கற்று தேர்ந்தார். தமிழ் மொழியில் உன்னத அனுபவங்களை அடைந்தார். கிறிஸ்தவ ஆலயங்களும் கிறிஸ்தவர்களும் சீர்குலைந்து கிடந்ததை கண்டு மனம் வருந்தினார். எனவே புதிதாக ஆலயங்களை கட்டினார். இவரின் எளிய வாழ்வால் பலர் கிறிஸ்துவை கண்டு கொண்டனர். தமிழ் மொழிக்கு மாபெரும் அருட்கொடைகளை வழங்கியவர் வீரமாமுனிவர் என்றால் பொருந்தத்தக்க வார்த்தை. கவிதைகள், இலக்கண புத்தகங்கள், உரைநடைகள், அகராதிகள், ஆய்வு நூல்கள் என பல நூல்களை வெளியிட்டார். பரமார்த்த குரு கதைகள் என்று நாம் கேள்விப்பட்டிருப்போம். அது இவரின் அற்புத படைப்பு. கிறிஸ்துவின் அன்பை எளிமையாகவும் இனிமையாகவும் போதிப்பதில் சிறந்தவர். உவமானங்களினால் உண்மை செய்தியை திறம்பட கூறி அநேகரை கிறிஸ்துவின் தொண்டராக மாற்றினார். சமய தொண்டிலும் தமிழ் தொண்டிலும் 37 ஆண்டுகள் திறம்பட பணியாற்றிய இவர் ஒரு பல்துறை வித்தகர் என்றே கூறலாம். அன்பரே, நம் திறமைகள் அனைத்தும் திருச்சபை வளர்ச்சிக்கு பயன்படுத்துகின்றோமா? ஆராய்ந்து பார்ப்போம். பொன்னை மாதரை பூமியை நாடிடேன், என்னை நாடிய என் அருள் நாதனே என்று பெஸ்கி இறைவனை போற்றுகிறார். ஆண்டவரே, திருச்சபையின் வளர்ச்சிக்கு என் திறமைகள் அனைத்தையும் பயன்படுத்த தீர்மானிக்கிறேன். ஆசீர்வதிப்பீராக. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.